கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சாட்சி விசாரணைகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டனர். கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டனர். இதன்போது முதலாவதாக சிறுமி தற்கொலை செய்து கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இறந்த சிறுமியின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கையை 22ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதவான் அன்றைய தினம் சிறுமியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்ய உத்தரவிட்டார். 16 வயது பாடசாலை மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 6ஆம் மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்தார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து விழுந்து மாணவி உயிரிழந்த சம்பவம் நாட்டில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. உயிரை மாய்த்த மாணவி பம்பலப்பேட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாகவும் அவரை கைது செய்ய கோரியும் நாடுளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. ஆனால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்படாமல் புத்தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இதனால் நாடெங்கிலும் உள்ள இடங்களில் போராட்டங்கள் வெடித்ததோடு பாராளுமன்றத்திலும் இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டிருந்தது. இதேவேளை கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் தொடர்பாக விசாரிக்கும் போலீஸ் குழு மற்றும் சிறுமியின் பெற்றோருடனான ஒரு சந்திப்பு கடந்த 10ஆம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்பில் நடைபெற்ற சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற முறையான மற்றும் மிக விரைவான விசாரணையை நடத்துமாறு பிரதமர் போலீஸ் விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியிருந்தார். மேலும் இந்த சம்பவம் பதிவாகியது முதல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முறையாக இடம்பெற்றனவா என்பது குறித்து கல்வி அமைச்சின் மூலம் உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சம்பவம் குறித்து தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது என்றும் துஷ்பிரயோகத்துக்கு ஆளான பிள்ளைக்கு நேர்மறையான பதில் வழங்கப்படுவதில்லை என்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த பொறிமுறையை கண்காணித்து அதை நெறிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நல மருத்துவ நிபுணர் வைத்தியர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் 3 பேர் கொண்ட குழு பிரதமரினால் நியமிக்கப்பட்டது. இதேவேளை கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை தனி விசாரணையை ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த வழக்கில் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டனர்.